நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் நான் பவுல் அடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து முடித்தேன். அதில் பவுல் அடிகளார் சொல்லுகிற ஒரு காரியம் என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. அதுவும் அவரை பற்றி திறந்த மனதுடன் ஒரு காரியத்தை பவுலடிகளார் சொல்லுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யாதபடி எதை செய்ய அவர் விரும்பவில்லையோ அதையே அவர் செய்கிறார் என்று சொல்லி, இந்த சுபாவம் எனக்குள்ளாக இருக்கிறது என்று அந்த அதிகாரத்தில் மிகுந்த திறந்த மனதோடு பேசுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது பவுல் அப்போஸ்தலனின் பிரச்சனை மாத்திரமல்ல, விசுவாசிகளாகிய நம்மில் அநேகருடைய பிரச்சனை. நமக்குள்ளாக சில சுபாவங்கள் மறைந்து கிடக்கிறது. ஒரு சிலர் பவுல் அப்போஸ்தலனைப் போல வெளிப்படையாக அதை குறித்து பேசுவார்கள். இன்னும் நம்மில் அநேகர் வேத வசனம் நமக்கு தெளிவாக சில காரியங்களை உணர்த்தினாலும், வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அவைகளை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் இன்னும் சில காரியங்களிலே நாம் தடுமாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை கடைப்பிடிக்க முடியாமல் நாம் போராடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை குறித்து வெளிப்படையாக சில நேரங்களில் பேசுவதற்கும் தயங்குகிறோம். ஒருவேளை உதாரணத்திற்கு இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மில் எத்தனை பேர் இதை கடைப்பிடிக்க விரும்புகிறோம்? கடைப்பிடிக்கிறோமோ இல்லையோ அது வேறொரு காரியம். ஆனால் இந்த வார்த்தையை எத்தனை பேர் கேட்டு கீழ்ப்படிய விரும்புகிறோம், விசுவாசிக்க விரும்புகிறோம், அந்த வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தான். நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடம் கேட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை அவனிடத்திலே சொன்னார். அவர் சொன்னது என்னவென்றால், அந்த வாலிபனை பார்த்து, உனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுத்து விடு, பின்பு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் அந்த வாலிபன் மிகுந்த விசனத்துடனே கடந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு புறத்திலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அந்த விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள காரியங்களையும் ஆசைகளையும் விட முடியாமல் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய சுபாவமும் அவனுக்குள்ளாக இருக்கிறது. இதுதான் விசுவாசிகளின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள். எனவே இந்த நாளின் செய்தி என்னவென்றால், விசுவாச வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் என்ன? நாம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஏனென்று சொன்னால், பவுலடிகளார் இந்த பூமியில் பாவம் வந்ததற்கும் சாபம் வந்ததற்கும், தேவனுடைய கோபாக்கினை வந்ததற்கும், நியாய தீர்ப்பு வந்ததற்கும், ஆக்கினை தீர்ப்பு கடந்து வருவதற்கும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் என்று சொல்லி அங்கே மிக தெளிவாக எழுதுகிறார். அதிலிருந்து தான் நான் இந்த நாளின் செய்தியை துவங்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த தலைப்பிலே நான் தொடர்ந்து சில வாரங்கள் பேச விரும்புகிறேன். விசுவாசிகளின் வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் என்ன? சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது
தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். சரி, நம்முடைய முப்பிதா ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய திட்டத்திற்காக தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிவோம். எதற்காக அவர்கள் உண்டாக்கப்பட்டார்கள் என்றால், இந்த பூமியில் அவர்கள் தேவனுடைய பிரதிநிதியாக செயல்பட வேண்டும். அதற்காக தேவன் அவர்களுக்கு அவருடைய சாயலை கொடுத்தார். அவர்கள் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். மனிதர்கள் மாத்திரமே தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இந்த பூமியில் வாழுகிற பொழுது அவர்கள் ஆளுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் வல்லமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு சில ஸ்லாக்கியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இவைகளெல்லாம் ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர்களிடத்தில் தேவன் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார். அவர்கள் இந்த பூமியில் தேவனுடைய பிரதிநிதியாக செயல்படுகிற பொழுது, தேவ சாயலை சுமந்து கொண்டு அவர்கள் செயல்படுகிற பொழுது, அவர்களிடத்தில் தேவன் சில காரியங்களை எதிர்பார்த்தார். அது என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர்கள் தேவன் மீதும் தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையின் மீதும் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தார். ஒன்று. இரண்டாவதாக, அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார். மூன்றாவதாக, அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். இன்றைக்கு வேதாகமும் இந்த உண்மைகளை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அதாவது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. இந்த மூன்று காரியங்கள் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்த காரியங்கள். ஆனால் இந்த மூன்று காரியங்களிலே அவர்கள் தடுமாறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் நன்றாக வாசிக்கிற பொழுது, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போனார்கள், அவர்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் போனார்கள், அவர்கள் உண்மை இல்லாமல் போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. தேவன் அவர்களிடத்தில் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. தேவன் அவர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தேவன் எந்த காரியத்தில் அவர்கள் உண்மை இல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதிலே அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக மாறிப்போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த தடுமாற்றத்திற்கான காரணம் என்ன? இன்றைக்கும் நமக்கு தெரியும் அநேக காரியங்கள். நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இருங்கள் இருங்கள் இருங்கள், நான் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தமுள்ளவராக இருங்கள், நீங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் அன்பு உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள். இருங்கள் இருங்கள் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு போதிக்கிறது. ஆனால் இந்த பூமியில் வாழுகிற பொழுது எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அவைகளில் விசுவாசிகளாகிய நாம் தடுமாறுகிறோம். அதுதான் உண்மை. இன்றைக்கு அநேகர் அதை வெளிப்படையாக பேச விரும்புவது கிடையாது.
அந்த பலவீனங்கள், அந்த குறைபாடுகள் அவர்களுக்குள்ளாக இருந்தாலும் கூட, அதை மூடி மறைத்துக் கொள்வதற்கு பக்தி வேஷம் போடக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கூட்டம், ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த குணாதிசயங்கள்லாம் மறைப்பதற்கு அவர்கள் தேடக்கூடிய இடம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, சபை. சபை. இதை அவர்கள் தங்களுக்கு அடைக்கலமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நான் சபைக்கு போகிறபடினால எனக்கு இந்த குறைகள் இல்லை. நான் இந்த சபையில் விசுவாசியாக இருக்கிறபடினால எனக்கு இந்த பலவீனம் இல்லை, இந்த குறை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை, ஒரு மாய்மாலமான ஒரு தோற்றம் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் உருவாகி கொண்டிருப்பதை நான் அநேக இடத்திலே பார்க்கிறேன். கடந்த வாரத்தில் ஊழியர் மத்தியில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். எனக்கு கர்த்தர் அநேக நேரங்களிலே ஊழியக்காரர்கள் மத்தியில் அவருடைய வார்த்தையை பேசுவதற்கும் போதிப்பதற்குமான வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். கடந்த வாரம் நான் ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பேசி முடித்த பிறகு என்னை மிகவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரர் என்னிடத்தில் வந்தார். அப்பொழுது சாப்பாட்டு வேளை. நான் சாப்பிடுவதற்காக நான் சாப்பாடை எடுத்துக்கொண்டு என்னுடைய இருக்கையில் போய் அமர்ந்த பொழுது அவரும் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு எனக்கு அருகாமையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு, ஐயா, நீங்கள் எங்கள் மத்தியில் செய்கிற ஊழியங்கள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அதுவும் கடந்த சில நாட்களாக நீங்கள் பேசின வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் தேவையான அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டே வந்தார். அப்பொழுதே எனக்குள்ளாக ஒரு உள்ளான உணர்வு, இந்த சகோதரன் ஏதோ சொல்ல விரும்புகிறார். அதே நேரத்தில் அதற்கு அறிமுகமாக என்னை பாராட்டுவதைப் போல சில காரியங்கள் பேசுகிறார். ஆனால் இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு உண்மையை அவர் எனக்கு சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டே இருந்தேன். எனவே நான் இருக்கை விட்டு எழுந்து அவரை சற்று தூரமாக, எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இடத்தை விட்டு சற்று விலகி போய் அவரிடத்தில் கேட்டேன், ஐயா, என்னிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? தயங்காமல் சொல்லுங்கள். நான் விமர்சனங்களையும் குறைகளையும் தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன், பக்குவப்பட்ட மனிதன். நான் அநேக அவமானமான வேதனையான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போயிருக்கிறேன், ஏமாற்றங்களுக்குள்ளாக கடந்து போயிருக்கிறேன். ஆகையினால என்னிடத்தில் நீங்கள் என்ன குறை சொல்ல விரும்பினாலும் தாராளமாய் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது தயக்கத்துடன் சொன்னார், ஐயா, நான் இதை சொல்லுகிறேன், நீங்கள் என்னை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நீங்கள் என்றார். நான் சொன்னேன், தாராளமாய் சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்ன காரியம், கடந்த மாதத்தில் நீங்கள் பேசின வார்த்தை ஒரு சில ஊழியர்களுக்கு பிடிக்காமல் போயிற்று. அவர்கள் உங்கள் மேல் மனத்தாங்கல் கொண்டவர்களாக, கோபம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் அப்படியா என்று சொல்லி சந்தோஷமாய் கேட்டுவிட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டேன், தயவு செய்து நீங்கள் யார் என்று சொல்வீர்கள் என்றால் நான் அந்த மனிதனிடம் போய் பேச விரும்புகிறேன். எந்த விதத்திலே நான் அவர்களை காயப்படுத்தினேன், எந்த விதத்திலே என்னுடைய வார்த்தை அவர்களை காயப்படுத்தினது என்று சொல்லி நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் என்னை சரி செய்து கொள்வதற்காக நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்ன பெயர், இவர்கள் எல்லாம் உங்கள் மீது மனத்தாங்களாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது, இந்த கடந்த ஒரு மாதத்தில் அவர் யாரையெல்லாம் பெயரிட்டு சொன்னாரோ அவர்களை சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சந்தோஷமாய், பிரைஸ் லார்ட் பிரதர், அப்படி இப்படி என்று சொல்லி எந்த விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அவர்கள் சந்தோஷமாக என்னிடத்தில் பேசினது எனக்கு ஞாபகத்துக்கு கடந்து வந்தது. அப்பொழுது யோசித்து பார்த்தேன், மனதுக்குள்ளாக இவ்வளவு எரிச்சல், மனத்தாங்கள், இவ்வளவு கசப்புணர்ச்சிகளை வைத்துக்கொண்டு எப்படி சந்தோஷமாக இருப்பதைப் போல பேச முடிந்தது என்று சொல்லி யோசித்து பார்த்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இன்றைக்கு இதுதான் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள். அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், உள்ளான வாழ்க்கையில் பல கசப்புகள் இருக்கிறது, பல மனத்தாங்கள் இருக்கிறது, பல குறைகள் இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படையாக பேசுவதற்கு தயங்குகிறோம்.
தடுமாறுகிறோம். இங்கே ஆதாம் ஏவாளுடைய தடுமாற்றத்திற்கான காரணம் என்ன? அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போனார்கள், அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், அவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் போனார்கள். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, முதலாவதாக தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்தது. தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தின் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் சாத்தானின் வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் சாத்தானுடைய வார்த்தைக்கு அதிகமான செவி கொடுத்தார்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் சாத்தானின் வார்த்தையை நம்பினார்கள். தேவன் அவர்களுக்கு சொன்ன காரியம். ஆனாலும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு வருகிற பொழுது, சர்ப்பமானது, அதாவது பிசாசானவன் ஏவாளை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, அது மாத்திரமல்ல, வேண்டுமென்றே கர்த்தர் சில நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காமல் மறைத்திருக்கிறார், சில உண்மைகளை உங்களுக்கு கர்த்தர் சொல்லவில்லை என்று கர்த்தருடைய வார்த்தையின் மீது சந்தேகம் உண்டாகக்கூடிய வகையில் அவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்தது. ஏனென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை காட்டிலும், தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் சாத்தானுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நம்பினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்கள, இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது, விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது எல்லா விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அவர்கள் முதலாவதாக தேவனுடைய வார்த்தையின் மீது சந்தேகப்பட்டபடியினாலே தேவ திட்டத்தின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்தது. தேவன் அவர்களை என்ன திட்டத்திற்காக படைத்தார், அவர்களுக்கு என்ன திட்டத்திற்காக தேவ சாயலை கொடுத்தார், அவர்களுக்கு எந்த நோக்கத்திற்காக ஆளுமை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார் என்ற உண்மையை உணராமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்தபடியினாலே தேவ திட்டத்தின் மீது சந்தேகம் வந்தது முதலாவதாக. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையின் மீது சந்தேகம் வந்தபடியினால தேவனுடைய குணாதிசயத்தின் மீது சந்தேகம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக அவர்கள் விசுவாச வாழ்க்கையில் விழுந்து போனார்கள். அவர்கள் விசுவாச வாழ்க்கையில் விழுந்து போனார்கள். சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிதலிலே தவறினார்கள். அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக மாறிப்போனார்கள். இதை நாம் இந்த சம்பவத்திலிருந்து மிக தெளிவாக பார்க்கிறோம். இதற்கு காரணம் எங்கே துவங்கினது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தையின் மீது, திட்டத்தின் மீது சந்தேகம் வந்தபடியினாலே அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் போனார்கள். அவர்கள் கீழ்ப்படிதல் இல்லாமல் போனார்கள். அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக மாறினார்கள். இது நிமித்தமாகவே மனுக்குலத்தின் மீது பாவம் வந்தது. இது நிமித்தமாக மனுக்குலத்தின் மீது சாபம் வந்தது. இது நிமித்தமாக மனித சமுதாயத்தின் மீது மரணம் வந்தது. தேவ கோபாக்கினை வந்தது. ஆக்கினை தீர்ப்பு வந்தது என்று சொல்லி பவுலடிகளார் ரோமர்கள் நிருபத்தில் மிக தெளிவாக எழுதுகின்றார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு போதிக்கின்ற 3 உண்மைகளை நாம் இதில் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள்.
சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். மார்த்தாள் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த 3 காரியங்களில், விசுவாசத்தில், உண்மையில், கீழ்ப்படிதலில் நாம் தடுமாறுவதை அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை விசுவாசிப்பார்கள். தங்களுக்கு பாதகமான சூழ்நிலை வருகிற பொழுது விசுவாசிப்பதில்லை. தங்களுக்கு பிரியமான காரியங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ஆனால் கடினமான காரியங்களுக்கு, தங்களுக்கு பிடிக்காத காரியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். தங்களை காட்டிலும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு, உண்மையில் தங்களை காட்டிலும் பணபலம் உள்ளவர்களுக்கு, தங்கள் மீது அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிவார்கள், உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் எல்லாருக்கும் அவர்கள் கீழ்ப்படிவது கிடையாது. எல்லாருக்கும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க துவங்குகின்ற பொழுது இது ஆரம்பமாகிறது. எனக்கு சாதகமாய் தேவனுடைய வார்த்தையை நான் வியாக்கியானம் செய்கிற பொழுது இது ஆரம்பமாகிறது. நான் சொல்ல விரும்புகின்ற காரியங்களுக்காக, செயல்களுக்காக தேவனுடைய வார்த்தையை சாதகமாய் மாற்றிக்கொள்ளுகிற பொழுது, அதை கையாளுகிற பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறேன், தேவனுடைய திட்டத்தை சந்தேகப்படுகிறேன், தேவனுடைய குணாதிசயத்தை சந்தேகப்படுகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதிலே நான் சந்தேகப்படுகிறேன். இந்த சந்தேகம் எப்பொழுது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதோ அப்பொழுது தடுமாற்றம் வரும். சந்தேகம் வருகிற பொழுது சந்தோஷம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். சந்தேகம் வருகிற பொழுது கீழ்ப்படிதல் நம்மை விட்டு கடந்து போய்விடும். சந்தேகம் வருகிற பொழுது நாம் உண்மை இல்லாதவர்களாக மாறிப்போய் விடுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நான் எதற்காக இதை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் அநேகரை சந்திக்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்ன காரியம், ஐயா, ஒரு போதனையை நான் சமீப நாட்களிலே நான் கேட்டேன். அவர்கள் இப்படியாக போதிக்கிறார்களே, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் என்னிடத்தில் ஒரு சில காரியங்கள் கேட்டார். அவர் சொன்ன காரியங்கள், அதாவது வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் சில காரியங்கள் புரியாததாக இருக்கிறபடினால இவைகளெல்லாம் சந்தேகத்துக்குரியவைகள் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகளை சந்தேகிக்கக்கூடிய காரியங்களை அவர் என்னிடத்தில் சொன்னார். நான் சொன்னேன், எப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை நான் சந்தேகிக்கிறேனோ, ஒருவேளை அது எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த காரியங்களில் நான் தெளிவில்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அந்த காரியங்கள் என்னுடைய மாம்சத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாய் காணப்படலாம். ஆனால் அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை நான் சந்தேகிக்க துவங்குகிற பொழுது என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே தடுமாற்றம் வரும். எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க துவங்குகிறோமோ அப்பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி துவங்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தை சற்று நாம் பார்ப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ போதனைகளை நாம் பார்ப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஊழியங்களை நாம் பார்ப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகளை பார்ப்போம். ஐயா, கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை தங்களுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது வார வாரம் சபைக்கு போகக்கூடிய மக்கள்
இப்படி அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள், குளறுபடிகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கும் திருத்துவம் என்ற வார்த்தை, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற இயக்கம், திருத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லாதபடியினால திருத்துவத்தை சந்தேகப்படுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பில் அவருடைய தன்மையை பற்றி சந்தேகப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதாவது அவர் நூறத்தனையாக மனிதனாகத்தான் இருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்து ஜனங்கள். இல்லை, அவர் நூறத்தனையாக தெய்வீக தன்மையுடையவராக இருந்தார், அவர் மனுஷீக தன்மை இல்லாதவராக இருந்தார் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் அவருடைய தன்மையும் சந்தேகப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற இயக்கத்தை மறுக்கிறவர்கள் கிறிஸ்துவத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியை சந்தேகப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். உபத்திரத்திற்கு முன்பு சபையும், அதாவது ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் உபத்திரத்துக்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை மறுக்கிறவர்கள் இன்றைக்கு சபைகளில் பிரதான இடங்களில் இருக்கிறார்கள். உயிர்த்தெழுதலை பற்றி மறுக்கிறவர்கள், நித்திய ஜீவனை பற்றி மறுக்கிறவர்கள், நியாய தீர்ப்பை பற்றி மறுக்கிறவர்கள், நித்திய நரகாக்கினையை பற்றி மறுக்கிறவர்கள், புதிய வானம் இல்லை, புதிய பூமி இல்லை, நரகம் இல்லை, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், ஆகையினால யாரையும் அவர் நியாய தீர்ப்புக்குள்ளாக, நரகத்திற்குள்ளாக அனுப்புவதில்லை, நித்திய நரகாக்கினை என்று ஒன்று கிடையாது என்று கிறிஸ்தவத்திற்குள்ளாக இன்றைக்கு மறுக்கிறவர்கள், இவைகளை குறித்து சந்தேகப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி போதிக்கக்கூடியவர்கள், இந்த உண்மைகளை மறைத்து போதிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பிரபலமானவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? பாவம் விசுவாசிகளுக்கு இவைகள் போதிக்கப்படவில்லை. இவைகள் போதிக்க வேண்டிய விதத்திலே அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, வேதாகமத்தில் அநேக காரியங்கள் நமக்கு புரியாததாக இருக்கலாம். புதிய வானம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, புதிய பூமி எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. உயிரோடு இருக்கக்கூடிய நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழுகிற பொழுது, கிறிஸ்து வருகிற பொழுது நாம் நடுவானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் எனக்கு தெரியாது. கிறிஸ்துக்குள்ளாக மரித்தவர்கள் கிறிஸ்து வருகிற பொழுது அவரோடு கூட வருவார்கள் என்று சொல்லுகிறது, வேதாகமம் சொல்லுகிறது. அது எப்படி நடக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. எந்த விதமான சரீரம், எப்படி நம்முடைய சொந்த பந்தங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வோம்? ஒரு சகோதரன் என்னிடத்தில் கேட்டார், இப்பொழுது மரித்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நரகம் எங்கே இருக்கிறது? பரலோகம் எங்கே இருக்கிறது? வானத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அவைகளை பற்றி வேதாகமம் எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இடத்திலே மரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லவில்லை. பரலோகம் வானத்தில் இந்த இடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லவில்லை. அதற்காக நான் பரலோகத்தை சந்தேகிக்க முடியாது, நான் உயிர்த்தெழுதலை சந்தேகிக்க முடியாது, கிறிஸ்துவின் 2வது வருகையை நான் சந்தேகிக்க முடியாது, 1000 வருட அரசாட்சியை நான் சந்தேகிக்க முடியாது, இந்த பூமியிலே வர இருக்கிற உபத்திரத்தை நான் சந்தேகிக்க முடியாது, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை நான் சந்தேகிக்க முடியாது, அந்தி கிறிஸ்துவனுடைய அதிகாரத்திற்குள்ளாக இந்த பூமி கடந்து போவதை நான் சந்தேகிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் வேதாகமம் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ அவைகளை பற்றி தெளிவாக பேசுகிறது. அவைகளை நான் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது, நாம் தேவனிடத்திலும் அவர் வெளிப்படுத்தின வேதாகமத்திலும் அவர் நமக்கு வெளிப்படுத்தியுள்ள காரியங்கள் மீதும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு திருத்துவத்தை பற்றி நூறத்தனையாக புரிந்து கொள்ள என்னால் இயலவில்லை, அது உண்மை. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த உண்மைகளை நான் விசுவாசிக்க வேண்டும்.
அந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நான் சந்தேகிக்கிற பொழுது என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் வீழ்ச்சி துவங்குகிறது. என்னுடைய கீழ்ப்படிதலில் வீழ்ச்சி துவங்குகிறது. என்னுடைய உண்மையுள்ள வாழ்க்கையில் வீழ்ச்சி தடுமாற்றம் துவங்குகிறது. ஆக தேவன் விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய 3 குணாதிசயங்கள். இந்த நாளின் செய்தியின் அடிப்படையில் தேவன் நம்மிடத்தில் 3 குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவனிடத்திலும் அவர் நமக்கு வெளிப்படுத்தியுள்ள காரியங்களிலும் அவருடைய வேதாகமத்தின் மீதும் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, தேவன் வெளிப்படுத்தின காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின ஒரு உண்மை. இந்த 3 காரியங்களிலும் ஆதாம் ஏவாளும், அதாவது நம்முடைய முதல் தகப்பனாகிய ஆதாமும் முதல் தாயாகிய ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தடுமாற்றத்துக்குள்ளாக கடந்து போனார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தார்கள். தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை சந்தேகித்தார்கள். அந்த சந்தேகத்தின் நிமித்தமாக அவர்கள் விசுவாச வாழ்க்கையிலே தடுமாறினார்கள். அவர்கள் கீழ்ப்படிதலிலே தடுமாறினார்கள். அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக மாறிப்போனார்கள். அதன் நிமித்தமாக உண்டான எல்லா விளைவுகளை பற்றியும் நாம் வேதாகமத்திலே, அதுவும் குறிப்பாக பவுலடிகளார் ரோமர்கள் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இன்றைக்கு வேதாகமத்தை குழப்பி 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 பேசக்கூடியவர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதை காட்டிலும் நம்முடைய விசுவாசத்தை கலைக்கக்கூடிய அல்லது விசுவாசத்தை தடுமாற்றத்துக்குள்ளாக நடத்தக்கூடிய அநேக கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு உலகத்திற்குள்ளாக, குறிப்பாக திருச்சபைக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் கடைசி நாட்களில் எச்சரிக்கை இல்லாமல் இருப்போம் என்றால், நாமும் ஆதாம் ஏவாளை போல கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிப்போம், கர்த்தருடைய திட்டத்தை சந்தேகிப்போம், கர்த்தருடைய குணாதிசயத்தை சந்தேகிப்போம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய நோக்கங்களை சந்தேகிப்போம். அப்பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றம் வருகிற பொழுது நாம் கீழ்ப்படிதலிலிருந்து தவறிப்போவோம், உண்மையில் தன்மையிலிருந்து நாம் தவறிப்போவோம். எனவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய காரியம், நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை இந்த 3 காரியங்களில் தடுமாறக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும், கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், நீடிய பொறுமையுள்ள நம்முடைய தேவனும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்துக்கு கடந்து போய், கர்த்தாவே, நான் இந்த காரியங்களிலே நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், இந்தந்த காரியங்களிலே நான் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறேன், இந்தந்த காரியங்களிலே நான் தடுமாற்றம் உள்ளவனாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்தும், என் தடுமாற்றத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் திறந்த மனதோடு கேட்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் அல்லவா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேனோ அதை செய்யாதபடி நான் எவைகளை செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அதையே நான் செய்கிறேன். அப்படி நான் செய்கிறபடினால நானல்ல, எனக்குள்ளாக வாசமாய் இருக்கிற பாவம் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திற்கு வந்தான். அந்த சம்பவம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவனுடைய மகனுக்கு சுகம் கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த தகப்பன் சொன்ன காரியம், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும்
என்னிடத்தில் இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுவான். அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், அதே நேரத்தில் நான் விசுவாசத்தில் ஸ்திரமில்லாதவனாக தடுமாறக்கூடியவனாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் தடுமாற்றம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், பூரணம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள், முதிர்ச்சியற்றவர்களாக இருக்கிறீர்கள், வளர்ச்சி அடையாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது கர்த்தர் சமூகத்துக்கு போருங்கள், கர்த்தர் பலனை தேடுங்கள். அப்பொழுது நம்மை விசுவாசம் உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க தேவன் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு இடைப்படுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். யாராவது இந்த வலைதளத்தை, அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருப்பீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.